realme 7 இப்போ 15,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க ஒரு ஸ்ட்ராங்கான மொபைல். அதுக்கு காரணம் அதனோட ஸ்பெக்ஸ் எல்லாமே இந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி டாப் நாச்சாக இருக்குது. ஆனால் இன்னொரு பிராண்ட் realme 7 விட அதிக ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட ஒரு மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் infinix 088. நிறைய பேருக்கு infinix பிராண்ட்னாலே ஒரு பயம் இருக்குது. அன்னோன் பிராண்டாச்சு ஹீட் ஆகுமா, பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குமான்னு. வாங்க அந்த எல்லா கேள்விகளுக்கும் இந்த கம்பேரிசன் வீடியோவிலேயே பதிலை பார்த்துடலாம். இது உங்கள் டார்க்லைட் டெக். இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரெண்டு மொபைலோட லான்ச் பற்றி பார்க்கலாம். infinix 9th October 2020 realme 7 3rd September 2020 லான்ச் ஆனிச்சு. நெக்ஸ்ட் நம்ம பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது infinix ஃப்ரண்ட்டில் என்ன ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அவங்க தெளிவாக சொல்ல. பேக் பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ரியர் மோட்டரில் கொடுத்துருக்காங்க. டிசைன் பொறுத்த வரைக்கும் டியூவல் பஞ்ச் செட்டப் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேயோட லெஃப்ட் சைடில் அது இருக்குது. realme 7 பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் Gorilla Glass version 3 ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க. பேக் பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் சைட் மவுண்டடாக இருக்குது. டிசைன் பஞ்சோல் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட லெஃப்ட் சைடில் இருக்குது. இந்த ரெண்டு மொபைலோட திக்னஸ்னு வரும்போது infinix 9.1 mm realme 9.4 mm வருது. வெயிட் பொறுத்த வரைக்கும் 210 கிராம் infinixும் 196.5 கிராம் realmeயும் வருது. கலர் வேரியன்ட்ஸ்னு பார்க்கும்போது பிளாக் டைமண்ட், சில்வர் டைமண்ட் ரெண்டு கலர் ஆப்ஷன் infinixலேயும், மிஸ்ட் ப்ளூ, மிஸ்ட் ஒயிட்னு ரெண்டு கலர் ஆப்ஷன் realme 7லேயும் இருக்குது. டிசைன் ரெண்டு ஃபோன்லேயுமே ஈக்குவலாக தான் இருக்குது. பட் பில்ட் realme 7ல் நல்லா இருக்குது. ஏன்னா ஃப்ரண்ட்டில் Gorilla Glass version 3 ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இங்கே realme 7க்கு ஒரு ஸ்டார் தரேன். நெக்ஸ்ட் நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். டிஸ்பிளேன்னு வரும்போது infinix 6.85 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தராங்க. இது ஒரு IPS LCD பேனல். ரெஃப்ரெஷ் ரேட் 90 Hz கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரீனோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ 20.5:9. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு சில மொபைல்ஸ் மட்டும் தான் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தராங்க. அதில் infinix 088 ஒரு மொபைல். இப்போ realme 7 வரும்போது 6.5 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தராங்க. இதுவும் IPS LCD பேனல் தான். இதுலேயும் ரெஃப்ரெஷ் ரேட் 90 Hz தான். ஆனால் ஆஸ்பெக்ட் ரேஷியோ 20:9 என்ற ஆஸ்பெக்ட் ரேஷியோட பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளேன்னு வரும்போது ரெண்டு பிராண்டுமே எந்தவித காம்ப்ரமைசஸும் பண்ணல. ரெண்டு டிஸ்பிளேயுமே சூப்பராக தான் இருக்குது. ஸோ நான் இங்கே ரெண்டு மொபைலுக்குமே ஒரு ஸ்டார் தரேன். நெக்ஸ்ட் நம்ம கேமராஸ் பற்றி பார்க்கலாம். infinix இந்த இடத்துல 48 மெகாபிக்சல் குவாட் கேமரா செட்டப் தராங்க. 48 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள், 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர், 2 மெகாபிக்சல் AI சென்சர் கொடுத்துருக்காங்க. இது லோ லைட் சென்சர்னு அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. லோ லைட்டில் நம்மளால் ஃபோட்டோ எடுக்கும்போது இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. செல்ஃபி கேமரான்னு வரும்போது 16+8 மெகாபிக்சல் டுவெல் கேமரா செல்ஃபி தராங்க. இதுவே realme 7 64 மெகாபிக்சல் குவாட் கேமரா செட்டப் தராங்க. 64 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா. இது சோனியோட IMX682 என்ற லென்ஸ். 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் செகண்டரியாக கொடுத்துருக்காங்க. 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர், 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சரும் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இது சோனி IMX471 என்ற லென்ஸ். கேமராஸ்னு வரும்போது ரெண்டு பிராண்டுமே ரெண்டு விதத்தில் பெட்டர் தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஏன்னா infinixல செல்ஃபி டுவெல் செல்ஃபி கொடுத்துருக்காங்க. realme 7ல் ரியர் கேமரா 64 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இங்கே ரெண்டுத்துக்கும் ஒரு ஸ்டார் தரேன். உங்களுக்கு எது முக்கியமோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களோட மொபைலை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். இந்த இடத்துல infinix MediaTek Helio G90T யூஸ் பண்ணியிருக்காங்க. realme 7 MediaTek Helio G95 யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு ப்ராசஸருமே ஒரு பெஸ்ட் மிட்ரேஞ்ச் ப்ராசஸர்னு சொல்லலாம். கேமிங்க்கு ரெண்டு ப்ராசஸருமே நல்லா தான் இருக்கும். ஆனால் கம்பேர் பண்ணும்போது G95 G90T விட கொஞ்சம் பெட்டரான ப்ராசஸர். ஸோ நான் இங்கே ரெண்டு மொபைலுக்குமே ஒரு ஸ்டார் தரேன். ஏன்னா சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் தான் இந்த ரெண்டு ப்ராசஸருக்கும் மத்தியில். நெக்ஸ்ட் நம்ம பேட்டரி பற்றி பார்க்கலாம். infinix 088 4500 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. ஆனால் 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் தான் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. நமக்கு 30 வாட் சார்ஜர் வேணும்னா தனியாக நம்ம வாங்கிக்க முடியும். இதுவே realme 7ல் 5000 mAh பேட்டரி இருக்குது. 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜருக்கான சப்போர்ட் இருக்குது. அதை பாக்ஸ்லேயும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. 500 mAh தான் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தா ரெண்டு மொபைலுக்கும் ஒரு ஸ்டார் தான் தரணும். ஆனால் இங்கே 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதால 500 mAh ரொம்ப குருஷியலாக இருக்கும். ஸோ நான் realme 7க்கு ஒரு ஸ்டார் தரேன். நெக்ஸ்ட் நம்ம இதோட ஹார்ட்வேர் பற்றி பார்க்கலாம். ரெண்டு மொபைலுமே Android 10 பேஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. infinix XOS 7லேயும் realme UIலையும் ரன் ஆகுது. OS பொறுத்த வரைக்கும் உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். நான் இதுக்கு எந்த ஸ்டாரும் தரல. நெக்ஸ்ட் நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். infinixோட 8GB 128GB வேரியன்ட் 15,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. realmeயோட 6GB 64GB வேரியண்ட்டும் 15,000 தான் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். நம்மளோட ஸ்டார் ரேங்கிங் realme 7 தான் பெஸ்ட்டான மொபைல்னு சொல்லுது. அதுக்காக infinix ஒரு மொக்க ஃபோன்லாம் இல்லை. நீங்கள் ஒரு மாடரேட்டான யூஸர்னா infinix 088 உங்களுக்கு நல்ல ஆப்ஷனாகவே தான் இருக்கும். உங்களுக்கு கேமரா முக்கியம்னாலோ கேமிங் முக்கியம்னாலோ மட்டும் realme சூஸ் பண்ணலாம். நான் மாடரேட் யூஸருக்கு infinix மொபைலை சூஸ் பண்ணதுக்கான காரணம் நமக்கு realme 7ஓட 6GB RAM வேரியண்ட்டோட விலைக்கே 8GB RAM கிடைக்குது. ஸோ அதுக்காக தான் நான் infinix மொபைல் வாங்கலாம்னு சொல்கிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 மொபைலில் உங்களுக்கு எந்த மொபைல் பிடிச்சிருக்கு? ஒருவேளை நீங்கள் இந்த 2 மொபைலில் ஒரு மொபைல் வாங்க போகிறீங்கன்னா எந்த மொபைல் வாங்குவீங்க? அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோவோட இறுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆன்ல கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா நான் டெய்லி ஈவினிங் 4 o'clock அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அது மூலமாக நீங்கள் நம்ம வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.